கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து ஆண்டவரின் வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியிலே பவுலடிகளார் சொல்லக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவர் எழுதுகின்ற காரியம் என்னவென்று நாம் பார்க்கும்போது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் கேட்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய உயிர் தெழுதலை பவுலடிகளாருக்கு முன்பதாக அவர் காட்டியிருக்க வேண்டும். அவர் அதை காட்டும் போது எனக்கு அருமையானவர்களே, பவுலடிகளார் அநேக காரியம் நினைவு கூர்ந்திருப்பார். அதில் முக்கியமாக அவர்களுக்கு என்ன தோன்றி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஆதாம் முதலாய் பாவம் செய்த ஒவ்வொரு மனிதனையும் மரணம் தன்னுடைய கூர்மையான பட்டயத்தால் தனதாக்கி கொண்டது. அவ்வண்ணமாக தனதாக்கி கொண்ட ஒவ்வொரு மனிதனையும் அது பாதாளத்திற்கு இலவசமாய் கொடுத்தது. பாதாளம் அவர்களை விழுங்கிக் கொண்டது. எனக்கு அருமையானவர்களே, பாதாளம் அவர்களை விழுங்கிக் கொண்டது. ஆனால் இந்த வேளையிலே முதலாக கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே கடந்து வந்து, மனிதன் எது நிமித்தம் பயந்து பயந்து வாழ்ந்தானோ, எதை கண்டு மிகவும் அஞ்சினானோ, எது அவனுடைய வாழ்வை முழுவதுமாக ஆட்கொண்டதோ, மரணமும் பாதாளமும் கடைசியிலே ஜெயமாக காணப்பட்டதோ, அவைகளை அறுத்தறிந்தார் அவனுடைய வாழ்விலிருந்து. அந்த காரியங்களை அவர் மேற்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, அவர் தன்னுடைய உயிர் தெழுதல் மூலமாக மரணத்தை ஜெயித்தார். தன்னுடைய உயிர் தெழுதல் மூலமாக அவர் பாதாளத்தை ஜெயித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரணமும் சரி பாதாளமும் சரி ஜெயமாக விழுங்கப்பட்டது. அவர் உயிர் தெழுந்த ஒரே ஒரு காரியத்தினால்தான் மரணமானாலும் சரி பாதாளமானாலும் சரி நாம் அஞ்ச வேண்டிய காரியம் இல்லை. என கருமையானவர்களே, அதனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. இது நிமித்தமாகவே 1 கொரிந்தியர் 15:57 பவுலடிகளார் தெளிவாக சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இவனமாக சொல்லப்படுகிறது, but thanks be to God who gives us victory over sin and death through our Lord Jesus Christ என்று சொல்லப்படுகிறது. அவர் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் நமக்கும் வெற்றியை தருகிறார். தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுகிறார்களோ, தன்னுடைய முழு விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்து அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் என கருமையானவர்களே, மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய காரியம் அவருடைய வாழ்விலே நீ தேவையில்லை. பாதாளத்தை கண்டு பயப்பட வேண்டிய காரியம் இனி அவருடைய வாழ்விலே தேவையில்லை. ஏன்? கர்த்தர் அதை வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தவர் அவர் மூலமாய் நாமும் இந்த வேளையிலே அவைகளை வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த உறுதியோடு அந்த விசுவாசத்தோடு எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடுவோம். அதுவே ஈஸ்டர் திருநாளின் நற்செய்தி. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த நற்செய்தியின் சந்தோஷத்திற்குள்ளாக கடந்து வருவோம். நாமும் தைரியமாக சொல்லுவோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, உன் கட்டுகள் அறுக்கப்பட்டது, என் நாதர் உன் கட்டுகளை அறுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தினால் உன்னுடைய கட்டுகளை நானும் அறுப்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென்.